எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கல, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இன்ஸ்டாகிராமில் சோகமான ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ. சாதாரண விவசாயியோட பையன், எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டீல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவரோட கதை தான் பார்க்க போகிறோம். நான் 100 டேஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதில் இன்றைக்கி டே 1. 1930 ஹரியானாவில் ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் அவனோட கனவு மட்டும் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அந்த கனவு தான் 1952 அவன் வெறும் 22 வயசில் ஒரு மெட்டல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வச்சு. இந்த மெட்டல் கம்பெனியில் அவர் ஃபஸ்ட்டு தயாரிக்கிறது என்னென்னா வாளி. ஸோ இதில் வந்து அவருக்கு பெரிய சவால் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வெறும் அவர் இரும்பு மட்டுமே, பழைய இரும்பு மட்டுமே நம்பி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதனால் ஒரு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பகலில் ஃபுல்லாக வாளி எல்லாமே தயாரிச்சுட்டு இருப்பார். நைட்டு ஃபுல்லாக மிஷினை உட்காந்து ரிப்பேர் பார்த்துட்டே இருப்பார். அவரே ரிப்பேர் பார்ப்பார். இந்த மாதிரி கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் இவ்வளோ கஷ்டத்தில் ஒரு பொருளோட தரத்தில் மட்டும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதன் விளைவாக தான் 1964 ஜிந்தால் இந்தியா லிமிடெட் அப்படின்னு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜிந்தால் ஸ்டில்ஸ், ஸ்டீல், பவர், மைனிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக அவர் கம்பெனி பயங்கர டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவில் பல இடத்துல கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாரு. பல ஆயிரம் மக்களுக்கு அவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவர் யார் அப்படின்னா, ஜிந்தால் இந்தியா லிமிடெடோட ஃபவுண்டர் ஓம் பிரகாஷ் ஜிந்தால். இவரோட ஸ்டோரி தான் இது. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் ஸோ இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்றைக்கி அவரோட கம்பெனியோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடி. இவரோட ஸ்டோரி கொஞ்சம் அவங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட காசு இல்லை அது இல்லைன்னு சொல்லாமல் நம்மள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ ஸோ அந்த பணத்தை வச்சு நம்ம திறமை மட்டுமே நம்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க.